வெல்கம் டு கீதா ஸ்க்ரீன் லைஃப். இன்றைக்கி பெருங்காயம் என்ன மாதிரி பெருங்காயம் வாங்கணும்னு சொல்கிறேன். இந்த மாதிரி எல்ஜி பெருங்காயம் வாங்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி கட்டி பெருங்காயமாக வாங்கி கொஞ்ச நாள் வச்சிங்கன்னா அது நீட்டாக ட்ரை ஆயிரும். ட்ரை ஆன பிறகு கொஞ்சமாக பொடி பண்ணி இந்த மாதிரி பாட்டிலில் போட்டு வச்சுக்கோங்க. சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டிங்கன்னா கூட போகிறோம். இந்த மாதிரி போட்ட பெருங்காயத்தை நீங்கள் ரசத்துக்கு பருப்புக்கெல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா அது நல்லா வாசனையாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும் சமையல். மற்றபடி பொடியாக வாங்கினீங்கன்னா அதில் பாதி கலப்படமாக இருக்கும். பெருங்காயத்தோட எஃபெக்டே அதில் வராது. ஃபுல்லாக எக்ஸஸ் கேஸை ஃபுல்லாக வெளியே எடுக்கும் இந்த பெருங்காயம். அதனால் இந்த கட்டி பெருங்காயத்தை இந்த மாதிரி வாங்கி நீங்கள் ஒரு நாள் வச்சிங்கன்னா அது பொடி பண்ணலாம். அதில் இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி ஒரு பாட்டிலில் போட்டு வச்சிட்டிங்கன்னா சமையலுக்கு அழகாக யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் அதோடய பர்பஸ் சால்வ் ஆகும். எக்ஸஸ் வாயு நம்ம உடம்புல இருந்ததுன்னா அது ஏப்பமாக வெளியே கொண்டு வந்துடும். பட்டு பவுடர் பெருங்காயத்தில் அந்த மாதிரி எஃபெக்ட் இருக்கான்னு டவுட் தான், ஏன்னா அது கலப்படம் இருக்கும். அதனால் எப்போ வாங்கினீங்கனாலும் இந்த மாதிரி கட்டி பெருங்காயம் வாங்கி சின்ன சின்ன பொடியாக பண்ணி ஒரு பாட்டிலில் போட்டு டைட்டாக மூடி வச்சுக்கோங்க. தேவைப்படும் போது நம்ம போட்டுக்கலாம். இது என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணலான்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டேக் கேர், ஸ்டே ஹெல்த்தி அண்ட் பி ஹாப்பி. என்னோடய சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.